முதுகு வலி முற்றிலும் நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். 3 கிராம் வெட்டிவேரின் புல்லை எடுத்து 2 கிராம் கற்கண்டு சேர்த்து நன்றாக அரைத்து 1 டம்ளர் பாலில் கலந்து குடித்து வர முதுகுவலி குறையும். முதுகுவலி அதிகமாக இருப்பவர்கள் 5 மிளகு, 5 கிராம்பு மற்றும் 1 கிராம் சுக்கு சேர்த்து நீர் விட்டு தேநீர் செய்து தினமும் 2 வேளைகள் குடித்து வந்தால் முதுகுவலி குறையும். வெற்றிலைகளை எடுத்து சாறு பிழிந்து தேங்காய் எண்ணெயில் கலந்து வலி இருக்கும் இடத்தில் தடவி வந்தால் இடுப்பு வலி மற்றும் முதுகுவலி குறையும். வாத நாராயணன் இலைகளை எடுத்து விளக்கெண்ணெயில் வதக்கி முதுகில் வலி உள்ள இடத்தில் ஒத்தடம் கொடுத்தால் முதுகுவலி குறையும். 5 பல் பூண்டை தோல் நீக்கி 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்து 20 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி முதுகு வலியுள்ள இடத்தில் 10 நிமிடம் தேய்த்தால் முதுகுவலி குறையும். உடல் நலம் பெற பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். நெல்லிக்காய், விளாம்பழம், மாதுளம்பழம் போன்றவற்றை அடிக்கடி மென்று சாப்பிட உடல் ஆரோக்கியம் பெறும். கஸ்தூரி மஞ்சளை விளக்கெண்ணெயுடன் கலந்து நகத்தை சுற்றி தடவி வர நகத்தில் உள்ள புண் குறையும். நொச்சி இலை, வாதமடக்கி இலை ஆகியவற்றை சம அளவு எடுத்து சட்டியில் இட்டு விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கி இளம் சூட்டுடன் குதிகாலில் வைத்து கட்ட வேண்டும். இந்த விதமாக 7 நாட்கள் கட்டி வந்தால் குதிகால் வாதம் குறையும். பூவரசு பூவை எடுத்து சிறிது விளக்கெண்ணெய் சேர்த்து நன்றாக அரைத்து வெடிப்பு மீது தடவி வந்தால் பித்த வெடிப்பு குறையும். மேலும் இதைப்போல மூல நோய்களுக்கு வெளிமருந்தாக தடவி வந்தால் வலி குறையும். 2 தேக்கரண்டி அளவு சுத்தமான வினிகர் எடுத்து சம அளவு வெதுவெதுப்பான நீரில் கலந்து வைத்து கொள்ள வேண்டும். பாதத்தை சுத்தமாக கழுவி விட்டு பிறகு இந்த வினிகர் நீரில் 20 நிமிடங்கள் வைத்தெடுக்க வேண்டும். இதை தொடர்ந்து வாரத்திற்கு 2 முறை செய்து வந்தால் பாதப்படை குறையும். கடுகு எண்ணெயில் கற்பூரத்தை போட்டு வெயிலில் சிறிது நேரம் வைத்தால் கற்பூரம் கரைந்துவிடும். பிறகு இந்த எண்ணெயை எடுத்து நன்றாக தடவி வந்தால் கால்வலி குறையும். குத்திய முள் வெளிப்பட எலிக்காது இலையை அரைத்து முள் குத்திய இடத்தில் வைத்து கட்டினால் ஒடிந்த முள் உள்ளே இருந்து வெளியில் வந்துவிடும். சளித்தொல்லை நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். வெற்றிலையை இடித்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். அந்த சாற்றை கொதிக்க வைத்து பின்பு ஆற வைத்து நெற்றி பகுதியில் பற்று போட்டு வந்தால் ஓயாத சளித்தொல்லையும் நீங்கும். தூதுவளை சாற்றையும் பசு நெய்யையும் ஒன்றாக கலந்து கோஷ்டம் பொடியை அதனுடன் சேர்த்து குழைத்து 2 பாகமாக்கி வேளைக்கு 1 பாகமாக காலை மாலை என சாப்பிட்டு வந்தால் சளி குறையும். தூதுவளைச்சாறு, துளசி இலைச்சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து வேளைக்கு 1 அவுன்ஸ் வீதம் சாப்பிட்டு வந்தால் ஓயாத சளி குறையும். தும்பை இலைச்சாற்றை 3 தேக்கரண்டி அளவு காலை வேளையில் 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மூச்சு வாங்குவது குறையும். வேலிப்பருத்தி இலையை இடித்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். பின்பு வசம்பை சுட்டு பொடி செய்து கொள்ள வேண்டும். வேலிப்பருத்தி இலைச்சாறு, வசம்பு பொடி இரண்டையும் கலந்து சாப்பிட்டு வந்தால் கபம் குறையும்.